எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றுச்சுன்னா என்ன பண்றது, அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பல பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட் உற்பத்தியாகி அவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் ஏற்படும். உதாரணத்துக்கு, உங்களுடைய குழந்தை நேரத்துக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னா திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிக்கும். ஏன் அவன் வரல, கீழே விழுந்துட்டானா, இல்லை சைக்கிள் கீழே விழுந்துட்டானா, இல்லை பஞ்சர் ஆயிடுச்சா, இல்லை பள்ளத்துல ஏதாவது விழுந்துட்டானா, இப்படி அடுக்கடுக்கா நம்ம மனசுல நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிக்கும். இது எல்லா விதத்திலையுமே சரி. இந்த நெகட்டிவ் தாட் என்ன பண்ணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிம்மதியை அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் விஷயத்த உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு இருக்கு. இதை தெரிஞ்ச உடனே இன்னும் நமக்கு கொஞ்சம் பயம் வரும். என்னடா இந்த நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா இதோடைய தாட் பவர் நமக்கு வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படி இந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி நம்ம கையாளுறது, அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால முழு வீடியோவும் கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம நெகட்டிவ் தாட்டை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம். இந்த நெகட்டிவ் தாட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கேட்ட எண்ணங்கள், நீங்கள் ஏற்கனவே பார்த்த படங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், இப்படி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய மூளைக்குள்ள இருக்கு. இந்த பதிவுகள் அனைத்தும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எண்ணங்களா மாற ஆரம்பிக்குது. அதிலும் குறிப்பா சின்ன வயசுல இருந்து நம்மள நெகட்டிவா யோசிக்க தான் பழகிருக்காங்க நம்மளோட பெரியவங்க. மழை வந்துச்சுன்னா வெளியில போனா உனக்கு ஜுரம் வந்துடும். இப்படி சின்ன விஷயங்கள்ல இருந்து அடுக்கடுக்கா பாருங்க. நீ மார்க் எடுக்கலன்னா வாழ்க்கையில தோத்து போயிடுவ, நீ மார்க் எடுத்தா வாழ்க்கையில ஜெயிப்பன்னு சொல்லலாம், நீ மார்க் எடுக்கலன்னா வாழ்க்கையில தோத்து போயிடுவ. இப்படி நம்மள பயம் புறுத்தி பயத்திலேயே நம்மள நெகட்டிவ் தாட்ஸ்ல நம்ம மனசுல விதைக்கப்பட்டிருக்கு இந்த சொசைட்டில. நம்மளுடைய தாய் தந்தையும் இதற்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கண்டிஷனிங், இப்படிப்பட்ட மன அமைப்பு நமக்கு இருக்கிறதுனால நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் இயல்பாவே நம்மளது எண்ண ஓட்டத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அப்படியே விடக்கூடாது. இது ஒரு கிளைச்செடி மாதிரி. இது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம வாழ்க்கை என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நடக்கிறது. ஏத்து பாவம் தத் பவதி, எதுவாய் நினைக்கிறாயோ அதுவாய் மாறுவாய். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ உன்னை நோக்கி அதை இழுக்கிறாய். வாட் யூ திங்க் யூ அட்ராக்ட். நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கும். அதனால தான் நீங்க எதை திங்க் பண்றீங்க அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. அப்போ நேர்மறையான விஷயத்த நீங்க திங்க் பண்ண பழகணும். அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா நேர்மறையா பேசணும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு, அதுதான் சங்கல்பம். உங்க இதயத்துல கை வச்சுக்கிட்டு, இறைவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கின்றான், இறைவன் எனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றான், என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதே நடக்கும், நான் வெற்றியாளன், எனது லட்சியத்தை நோக்கி நான் தினமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றேன், என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இப்படி நேர்மறையான வாசகங்களை உங்கள் இதயத்துல கைய வச்சு கண்களை மூடி நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த பயிற்சிக்கு பேரு சங்கல்பம்னு பேரு. இதுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். இது உங்க ஆழ் மனசுக்குள்ள நீங்கள் விதைத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருவது தானாக குறைந்து விடும். அப்படி வந்தாலும் உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கையை இதயத்துல வச்சு கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு நல்லதே நடக்கும்
அப்படின்னு உங்களுக்கும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இப்போ வேற யாராவது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக பயம் வந்துச்சுன்னா அவங்கள நினைச்சு அவங்களுக்கும் ஒரு காப்பு போட்டு அவங்களுக்கும் சங்கல்பம் பண்ணலாம். இப்படி சங்கல்பத்தை வைத்து இந்த நெகட்டிவ் தாட் என்ற ஒரு விஷயத்த நம்ம ஈஸியா வெளியில வரலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டும் ஒவ்வொரு விஷத்துளி போல உங்கள் ஆழ் மனதுக்குள் விழுந்து உங்களுடைய இன்னர் வேர்ல்டையே இது கொலாப்ஸ் பண்ணிடும். இது ஒரு சின்ன வைரஸ் மாதிரி. இந்த வைரஸை நம்ம டெலீட் பண்ணியே ஆகணும். அதனால நீங்க இத ஒரு சில பேர் நெகட்டிவ் தாட் தானே அப்படின்னு சொல்லி அதை கேஷுவலா எடுத்துக்கிறது உண்டு. அதனால அவங்க வாழ்க்கையில பல இடத்துல அந்த நெகட்டிவ் தாட்னுடைய வைப்ரேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த சங்கல்பம் என்ற டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க டைப் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க, உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க. அடுத்த வீடியோ என்ன போட்டா உங்களுக்கு பயனுடையதா இருக்கும்னு அந்த கேள்விகளையும் எந்த வீடியோ போட்டா நல்லா இருக்கும்ன்ற உங்களது அபிப்பிராயங்களையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் உயிர் வணக்கம்.